அனைவருக்கும் வணக்கம். அருண் ராமனுடைய அதே ரூட்டில் நானும் தமிழில் கொஞ்சம் பேசிட்டு மீதி இங்கிலீஷில் பேசலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் மோர் ஃப்ளூவன்சி இஸ் தேர். இந்த முதல்ல நான் இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கன்னு சொல்ல விரும்புகிறேன். இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ப்ரிலூட். இந்த புக்கு எழுதுறதுக்கான காரணம் ஐஎஸ்ஆர்ஓ ஸ்பை கேஸ். ஐஎஸ்ஆர்ஓ ஸ்பை கேஸ்ன்னு சொல்லும்போது நாங்கள் ஒரு காலகட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்டோம். மீடியா வாஸ் அகேன்ஸ்ட் அஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் வாஸ் அகேன்ஸ்ட் அஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் வாஸ் அகேன்ஸ்ட் அஸ், and the entire society was against us. So we have to outlive that. அப்போ இந்த கதை எங்கே தொடங்கிறது எங்கே முடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன். தொடங்கியிருக்கோம் ஒரு இடத்துல. அருண் ராமனுடைய ஸ்டைலில் ஒரு சினிமா பார்க்குற மாதிரியே இந்த புக் எழுதியிருந்தார். ரெடி டு ஃபயர். 2 parallel ஸ்ட்ரீம் ரெண்டும் பின்னால் மீட் பண்ணுற மாதிரி அதே இதை தான் நாதனம் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ இந்த புக்கை நீங்கள் படிக்கிற போது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ரெண்டும் தொடர்பு இல்லாத மாதிரி இருந்தாலும் அது தொடர்பு வரக்கூடிய கட்டம் வரும்போது உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த புக்கில் நான் சாதனைகளை பற்றி எழுதியிருக்கேன் கொஞ்சம், அப்புறம் எங்களுடைய வேதனைகளை பற்றி எழுதியிருக்கேன். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி, அந்த வெறியில் ஒர்க் பண்ணோம். வெறியில் ஒர்க் பண்ணி ஜெயித்த கதை தான் இப்போ நீங்கள் படிக்க போகிற புக்கு. இந்த புக்கில் அறிவியல் இருக்குது, ராக்கெட் சயின்ஸ் இருக்குது, அரசியல் இருக்குது, விஞ்ஞானம் அல்லாத வேறு சில காரியங்கள் இருக்குது, பாலிட்டிக்ஸ், அதாவது இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் இருக்குது, குடும்பத்தினுடைய நிலவரங்கள், பாசங்கள், அன்பு, இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இதை படிக்கிற போது உங்களுக்கு இந்த மிக்சட் ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங் வந்தால் எனக்கு ஒரு சக்ஸஸ்ன்னு அர்த்தம். இந்த புக்கு எழுதும்போது அருண் ராம் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 4 வருஷம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த 2 பேரும், இவருக்கு என் பையனுக்கு வயசு இருக்கும், அவருக்கும் பிரஜேஷ்னு பையனுக்கு வயசு. அந்த 2 பேருமே உட்காந்து கதை கேட்குற மாதிரி முதல்ல ஆரம்பித்தாங்க. அப்படி தான் தொடங்கிச்சுது. ஒரு தாத்தா பிள்ளைகளுக்கு கதை சொல்கிற மாதிரி கதை சொல்லிகிட்டு இருப்போம். 1-2 வருஷம் இல்லை, 4 வருஷம். இந்த 4 வருஷமும் இந்த கதைகளை கேட்டு அவங்களே அதுக்கப்புறம் அதில் ஒன்றிட்டாங்க. அந்த கதையை கேட்குற போதே அவங்களுக்கே அது தே பிகேம் பார்ட் ஆஃப் த ஹோல் ஸ்டோரி. அதனால தான் எங்கள் கூட என் கூட ட்ராவல் பண்ணுறது, என் கூட பேசுகிறது, இதெல்லாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பிரஜேஷன்னு சொல்லக்கூடியவர் அவர் மலையாளத்தில் எழுதின புக்குக்கு பேர் ஓர்மைகளோட பிரமணபதம், அதாவது நினைவுகளின் சுற்றுவட்டம் தமிழில் சொன்னார். அருண் ராம் கொடுத்த தலைப்பு ரெடி டு ஃபயர். அப்போ இந்த 2க்குமே உங்களுக்கு ஒரு தலைப்பிலேயே வித்தியாசம் தெரியும். இது ரெடி டு ஃபயர் இஸ் ஆஸ் ஹி ஹாஸ் புட் இட் இஸ் சம்திங் கைண்ட் ரிவெஞ்ச், சம்திங் கைண்ட் ஒரு ஆக்ரோஷம். அவர் நினைவுகள் சுற்றுவட்டம்னு சொல்லும்போது அதில் ஒரு எமோஷன்ஸ். ஸோ 2க்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் அந்த புக்கை படிக்கும்போது தெரியும். இப்போ அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு மொழிபெயர்த்தணும்னு சொல்லி தீர்மானித்த போது அருண் ராம் புக்கை தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு நான் நினச்சேன். அதுக்கு காரணம் என்னென்னா, எதிர்காலத்தில் இது மாணவர்களுக்கு உதவியாக இருக்கணும், மாணவர் சமுதாயம் இதனால் பயனடையணும் அப்படிங்கிறதுனால அருண் ராம் புக்கை அதே அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இது டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறத விட எப்படி தான் டிரான்ஸ்லேட் பண்ணாருன்னு எனக்கே தெரியாது. அது எழுதியிருக்கிற மாதிரி இருக்குது கதை. டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவருக்கே நான் பல தடவை சொல்லியிருக்கேன், சார் இதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்களா இல்லை நீங்களே எழுதுனீங்களா, எனக்கு அந்த இதையும் வச்சு பார்க்க வேண்டியது இருக்குது, 2ஐயும் சேர்த்து அப்படின்னு. இந்த அருண் ராம்கிட்டையும் பிரஜேஷ்கிட்டையும் நான் ஒரு குடும்பம் போல் நாங்கள் பழகிட்டோம். ஏன்னா அந்த கதைகள் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். இதில் எழுதாத விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும். ஏன் எழுதக்கூடாதுங்கிறதுனால எழுதாத விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும்.
அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் மாதிரி பழகிட்டு கடைசி இந்த புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஜேவிநாதன் நானும் ரொம்ப நாளை நண்பர்கள். பல வருஷங்களாக அவர் கேரளாவுக்கு வரும்போது கேரளா கோவில்களுக்கு போக வேண்டிய கைடு நான் தான். அந்த கோவில்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அவருக்கு சில விளக்கங்கள் சொல்கிறது, அந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ப்ரொப்போசல் அவருக்கு சொன்ன உடனே ஜேவிநாதன் கேட்டார், என்னால் முடியுமா அப்படின்னாரு. உங்களால் முடியும் சார், கண்டிப்பாக பாருங்க. ஆனால் நான் நினச்சதை விட பிரமாதமாக வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருங்கிறது மறக்க முடியாத இதை நீங்கள் படிக்கும்போது சில இடங்களில் வந்து உணர்ச்சி வசப்படலாம். நீங்கள் இப்போ இதே புத்தகத்தை நான் இங்கிலீஷில் படிச்சிருக்கேன், மலையாளத்துலேயும் படிச்சிருக்கேன், தமிழ்லேயும் இப்போ படிக்கிறேன். நான் தமிழில் படிக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் கூட உணர்ச்சி வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அது என் தாய்மொழி. ஸோ இவங்க கதையை சொல்லி முடித்ததுக்கு பிறகு எனக்கு இன்னொரு இதை சொல்லணும். இதில் வந்து நான் சொல்லியிருக்கிறது வந்து என்னுடைய சகோதரிகளை பற்றி சொல்லியிருக்கேன், அம்மா அப்பா பற்றி சொல்லியிருக்கேன், நான் படித்த கல்லூரியை பற்றி சொல்லியிருக்கேன், எனக்கு ஏற்பட்ட சோதனைகளை பற்றி சொல்லியிருக்கேன், வேதனைகளை பற்றி சொல்லியிருக்கேன், சாதனைகளை பற்றி சொல்லியிருக்கேன். எல்லாமே இருக்குது. இதில் தெரியாதது வந்து கோர்ட்டு விஷயங்கள் மாத்திரம் தெரியல. அது அப்புறம் இவ்வளவும் பண்ணதுக்கு பிறகு இதை வெளியிடுறதுக்கு வந்து வரும்போது எனக்கு மனசில் தோணுது ஒரே ஒரு அர்த்தம் வந்து என்னென்னா, நேர்மையான ஒரு ஆளுக்கு என்னால் இதை ரிலீஸ் பண்ணணும். நானும் மிஸ்டர் இறையன்பும் இதுக்கு முன்னால் சந்தித்தது கூட கிடையாது, இப்போ தான் சந்திக்கிறோம். ஆனால் மானசீகமாக நான் அவரோட தொடர்பு கொண்டிருந்தேன். அது நாதன் வழியாகவும் மற்ற செய்திகள் வழியாகவும். இப்போ இவ்வளவு நேர்மையான ஒரு மனுஷரா நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் அதை விளக்கி சொல்ல விரும்பலை, சுருக்கமாக சொல்கிறேன். இவ்வளவு நேர்மையான ஒரு மனிதரை பார்ப்பது அரிது. ஸோ அப்போ நான் நாதன்ட்டே சொன்னேன், சார் கேளுங்க, அவர் வந்து இதை வெளியிடுறதுக்கு தயாராக இருப்பாரா. அப்படித்தான் இறையன்பை பற்றி நாங்கள் வந்து இந்த புக்கை ரிலீஸ் பண்ணதுக்கு அவர் ஒத்துக்கிட்டதுக்கு நான் நன்றி சொல்லுவேன். சரி, இதை பெற்றுக்கிட்டதுக்கு ஒரு ஆள் வரணுமேன்னு சொன்னோன்னே மாலன் என்னுடைய நீண்ட நாள் நண்பர். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க, திருநெல்வேலி. அங்கே இந்த கேஸினுடைய ஒரு கட்டத்தில் 25 வருஷத்துக்கு 1999 97 98 அந்த பீரியடில் என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்திருந்தார். நான் ஆஃபீஸில் இருக்கேனா என்ன அப்படிங்கிறதா தெரியல. வந்திருந்தார், நாங்கள் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்படி ஒரு கட்டுரை எழுத போகிறாருன்னு எனக்கு தெரியாது. நண்பருங்கிற முறைக்கு வந்து பேசிட்டு போகிறாருன்னு நினச்சிட்டு ஒரு அற்புதமான கட்டுரை எழுதியிருந்தார், நெருப்பாற்றில் நீந்தும் காகித கப்பல்கள். அந்த தலைப்பு என்னால் மறக்கவே முடியாது, அப்படியே இருக்கேன் மனசில். அந்த புக்கு என் கையில் இருக்குது, இந்த குமுதம். அது பாதுகாத்து வச்சுருக்கேன், ஏன்னா போஸ்டரிட்டிக்கு அது வந்து வரணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அவரை விட பொருத்தமான ஆள் இந்த ஃபஸ்ட் காப்பியை வாங்கிறதுக்கு யாரும் இருக்க முடியாது. அதனால் அவரையும் வந்து எனக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லி கடமைப்பட்டுக்கிறேன். ஜேவிநாதனை பற்றி நான் சொல்லிட்டேன், ஆனாலும் நான் திரும்பி ஒருக்க கூட சொல்லணும். பொறுமையாக நான் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுல எனக்கு சில அபிப்பிராய வித்தியாசங்கள் இருந்தது. ஒரு தடவை கூட அவர், ஏன் சார் நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், கிடையவே கிடையாது, நீங்கள் என்ன தீர்மானிக்கிறீங்களோ அதான் என் தீர்மானம். இவ்வளவுக்கு பொறுமை, எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது ஒரு பொறுமை இழந்து அவர் ஏதாவது பேசுவார்னு நான் எதிர்பார்த்தேன். அதுக்குள்ளே எல்லா சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுத்தேன். அப்படி இருந்தால் அவர் உனக்காச்சு எனக்காச்சு அப்படிங்கிற மாதிரி அற்புதமாக சமாளித்தார். அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து புஸ்தகா பப்ளிகேஷன்ஸ் அவர் மிஸ்டர் ராஜேஷ் வந்தாரோ, ராஜேஷை பற்றி இவர் தான் என்கிட்ட முதல்ல சொன்னார், சார் ரொம்ப அருமையான ஆள் எக்ஸெட்ரா. அப்போ வந்தவுடனே எனக்கு உண்மையிலே ஓப்பன் மைண்டட். ஆனால் வந்த உடனே அவருடைய தோற்றம், அவருடைய பேச்சு, அவருடைய பாணி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர்கிட்ட நான் வேறு எதுவுமே பேசலை, சரி சார் இந்தாங்க, ஓகே நீங்கள் தான் அதை பண்ண போகிறீங்க. அப்படி ஒரு தொடங்கின ஒரு ஜேர்னியில் நம்ம போயிட்டுருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமானது மிஸ் சிவசங்கரியை பற்றி நான் சொல்ல, அவங்களுடைய பரம ரசிகன். நான் சின்ன பையனாக இருக்கும்போதே அந்த 47 நாட்களில் தொடங்கின நட்புன்னு வச்சிங்களேன். இதுக்கு முன்னால் எனக்கு வந்து ஒரு பாரதியார் அவார்டு கொடுக்கும்போது அந்த ஃபங்க்ஷனில் வச்சு நான் அவங்கள பார்க்குறேன். ஆனால் அவங்க ஒரு உண்மையிலேயே ஒரு சமூக சேவைக்கு வந்து அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு பெண்மணியை இதுவரைக்கும் நான் சந்தித்ததே இல்லை.
என்ன ஒரு கடுமையான ஒரு 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 அவங்களுக்கும் வாழ்க்கையில் போராட்டங்கள் நிறைய இருந்திருக்கும் நான் யூகிக்கிறேன். எப்படின்னா அவங்க வாங்காத விருதுகள் இல்லை, எழுதாத புத்தகங்கள் இல்லை. ஒரு 30-35 நாவலுக்கு மேலே எழுதியிருப்பாங்க. எல்லா புத்தகங்களுமே ஒவ்வொன்றும் மணிமணியான புத்தகங்கள், ஒவ்வொரு பாட புத்தகங்களாக இருக்க வேண்டியவங்க எல்லாம் ஒன்றும். அந்த அளவுக்கு இது ஒரு நாவலோ ஒரு கட்டுரையோ இல்லை. சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துக நான் ஒரு மனிதன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பேர் ஜாகு, ஒரு மனிதனின் கதை. எப்படி அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி, இது ஆர்தர் ஹெய்லின்னு ஒருத்தர் வந்து ஹோட்டல் எக்ஸ்சேஞ்ச் அது மாதிரி ஆராய்ச்சி பண்ணி எனக்கு சந்தேகம் வந்து என்னடா இதெல்லாம் எங்கே போய் இவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க எனக்கே தெரியல. ஆனால் ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து தொகுத்து படிக்கிற விதத்தில் தந்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்க வந்து இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறதுல வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இது இந்த புக்கினுடைய ப்ரிலூடுங்கிற அளவுக்கு நான் என்னால் முடிஞ்சதை சொல்லிட்டேன். அடுத்த எனக்கு தரப்பட்ட நேரம் வந்து இன்னும் 1 நிமிஷம் பாக்கி இருக்குது. அதனால் கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ். ஸோ அதனால் எனக்கு நேரம் தந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.